பேசுறீங்களா முத்து? உங்க தெருவுல மீனாட்சின்னு ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்டுது. நீங்க உங்களுக்கு ஓட்ட முடியுதா? அந்த மீனாட்சி நான் தானே ஓட்டுறேன். என்கிட்ட ஒருத்தர் வந்து அவன் செல்போனை காமிச்சான். 60,000 ரூபாய் போடு. என்ன அவ்வளவு புது போனா இருக்கு? அவன் ஓட்டப்பந்தயத்தில் கிடைச்சு. ரன்னிங் ரேஸ்ல இவ்வளவு பெரிய போன் தராங்களா? யாராரு ஓடுனீங்க? நானும் போலீஸ்காரன் கடக்காரு. Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time. சரி, சன்னி லியோனும் கீர்த்தி சுரேஷும் தனித்தனியா ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனி. நீங்க யார் கம்பெனில பணத்தை போய் போடுவீங்க? சார், நான் யார்கிட்ட போடுவேன் சார்? கீர்த்தி சுரேஷ் கிட்ட தான் போடுவேன். ஏன்? நான்லாம் சன்னி லியோன் கம்பெனில தான் போடுவேன். ஏன்னு கேளு. ஏன்னா அவங்க தான் இழுத்து மூட மாட்டாங்க. சம்சார வீட்டுக்காரர் சொல்லுமா, டார்லிங் ஸ்வீட் ட்ரீம்ஸ். அமெரிக்கால டார்லிங் குட் நைட். ஜப்பான்ல டிம்பா ஹோஜு. ஆமா, சைனாவில் நம்ம ஊர்ல தூங்குறதுக்கு முன்னாடி சம்சார வீட்டுக்காரர் சொல்றது, கதை முட்டினாட எருமாட்டு போல கதை முட்டிட்டு வாடா, எங்க மலைப்பாம்பு வந்து மலாக்கப்படுத்துக்க. இன்னொரு தெரியுதான், கல் மீது உளி விழுந்தால் சிற்பம், ஓகே, நான் உண்மையில் விழுந்தால் கற்பம். என்ன நான் தெளிவா சொல்லணும்னா, நல்லா எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லணும்னா, விக்கல் வந்தா விக்கிறோம், சரி, நக்கல் வந்தா கேட்டுக்கிட்டே இருந்தா உள்ள வாசலுக்குள்ள வர வேணாமா? அந்த கேட்டுக்கிட்டே இல்லைங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். நாங்களும் சும்மாலமா, நான்லாம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் சுமாரா 3 மணி நேரம் பேசுவேன்னு சொல்றேன். லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? பண்ணிருக்கு. யாரு? ஒரு பொண்ணத்தான் லவ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பையனையா லவ் பண்ணுவாங்க? ஏன் பண்ணுவாங்களே? எப்படி? எங்க அக்கா ஒரு பையனத்தான் லவ் பண்ணாங்க. இன்னும் பாருங்களா, மூல பேர் வைக்கிற அப்ப இருந்து மாத்தி மாத்தி வச்சிருப்போம். குரல் அரசி ஒரு பேரு. போய் உட்காந்தா அந்த அம்மா, வாங்க தம்பி எப்போ வந்தீங்க, சாப்பிட்டு போக வேண்டிய, உன் வீட்டுல சாப்பிட்டா நாங்க போயிருவோம். அவர் வீட்டுக்காரர் குரல் அரசன். என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? மொத்தமா 4 இடத்துல சாப்பிட்டுட்டு பொறுமையா போனா தான் நம்மளுக்கு ஒரு மரியாதை. உன் வீட்டுல இருக்க எங்களுக்கு மரியாதை இல்லையாடா? நண்பரை கூப்பிட்டேன். டேய் குமார், நாளைக்கு 7 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வாடா, மண் வெட்டி கடப்பாறை கம்பி தட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வா. எதுக்குடா உங்கள் வீட்டுக்கு? இல்லை, நாளைக்கு செடி கொடி மரம்லாம் வைக்கலாம்னு பார்க்குற வீட்டில். அதுக்கு எதுக்குடா நான் மண் வெட்டியும் கூட கடப்பாறை எடுத்துகிட்டு வரணும்? இதாடா கூட இருந்தே குழி பறிப்ப. ஒரு கிலோ அஜித் கறி கொடுங்க அப்படின்னா அவருக்கு ஏன்னா 1 கிலோ அஜித் கறி தலைக்கறின்றத சுருக்குமா அஜித் கறி. 602 நீ வா. நம்ம வைகை எக்ஸ்பிரஸ்ல இந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பாடி கிடந்துச்சாங்க. என்ன பாத்தீங்க நீங்க? என்ன பாத்தீங்க? பாடி மட்டுமா கிடந்துச்சு, கூட ஒரு சேலையும் கிடந்துச்சு அப்படின்ட்டு. பஸ் ஸ்டாண்ட் யூரின் போயிட்டான், எல்கேஜி போய் அவங்களுக்கு பெரிய சொன்னார், இப்படிலாம் பப்ளிக் இடத்துல யூரின் போக கூடாதா, போலீஸ்காரங்க பார்த்தா புடிச்சிட்டு போயிருவாங்க. அதுக்கு அவன் சொல்றேன், சும்மா போது புடிச்சா புடிச்சிட்டு போறான். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், கல்யாணம் முடிஞ்சோன்னா இன்னொரு விஷயம் கற்பமாயிரும். முத இந்த தாய் மடைஞ்ச குழந்தை கற்பமா இருக்கிறத கணவர்கிட்ட சொல்றதுக்கு பெண்கள் கூச்சப்புற பார்த்தா அப்படியே பல டபுள் மீனிங் போடும். ஆஃபீஸ் விட்டு வந்தார், நம்ம கற்பமானதான் முதல்ல சொல்ல போகுது. ஏங்க நான் இப்போ முன்ன மாதிரி இல்லை, 2 ஆளு, ஏன் தண்ணியை கிண்ணியை போட்டிருக்கியா? டேய் நண்பா, ஒரே தலைவலியா இருக்குடா. சும்மா நீ மட்டும் சொல்ற உனக்கு தலைவலி, நேற்று எனக்கும் தலைவலி தான்டா. உடனே என் மனைவிட்ட போனேன், கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா, உடனே தலைவலி நின்றுச்சு. அப்படியா, உன் மனைவி இப்போ எங்க இருக்கா அப்படின்னு இருக்கான். பஸ் ஸ்டாண்ட் அங்கிட்டு ஓடுறேன், அங்கே தவிரான். அவங்க அப்பா கோவம் வந்துருச்சு, பேசாம ஒரு இடத்துல இருக்கா, ஓங்கி அடிச்சு நான் மெட்ராஸ் போய் விழுந்துருவேன். அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்னை கொஞ்சம் மெது அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். போகுது, நரைச்ச முடி அங்கங்க வருது. நானும் ஷாம்பு போட்டு பார்த்தேன், சீயக்கா போட்டு பார்த்தேன், செம்பருத்தி போட்டு பார்த்தேன், அப்பதான் நிற தெரியுது. தொப்பி போட்டு பாருங்க, தெரியாது. அடிச்சு பெண்
அசையாம நின்னா சில, மீன் பிடிக்க வேணும் வலை, பட்டிமன்றம்னா நீங்க தாங்க தலை. பேசி தொலை. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த கமண்டம் வாங்கி ஓய்ந்துரும். ஆனா உண்மையிலே நீங்க என்னதான் சொன்னாலும் நடுவர்களே, பெண்களுக்கு ஒரு தனி பவர் இருக்கு. அப்புறம் கவிதை எழுதுவாங்க. ஒர்க்குக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் என்ன அப்படின்னா தெரியலையே. ஒரு பொண்ணை சைட் அடிச்சா ஒர்க், அந்த பொண்ணோட ஃப்ரெண்டையும் சேர்த்து அடிச்சா அது ஹார்ட் ஒர்க் அப்படின்னா. எங்க தாத்தாலாம் சாப்பிட்ட உடனே ஒரு குட்டி தூக்கம் போடுவார். உங்க தாத்தா ஒரு குட்டியோட தான் தூக்கம் போடுவார். இருந்தாங்க சின்ன வீடா வரட்டுமா, படக்குன்னு பேரை கேட்டேன். என்ன தாத்தா சின்ன வீடா வரட்டுமான்னு. சின்ன வீடா என்ன தாத்தா, எதுக்குடா கேட்குற, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். தெரியாம வச்சுக்கிற பேர் தான் சின்ன வீடு. இருக்கு எங்க பசங்க தான் கிடைச்சானா? நோ, ஐ கேன் எவ்ரிதிங். அவ்வளவுதான் தெரியும் இங்கிலீஷ். அதுக்கு அடுத்து 2 சென்டென்ஸ் பேச சொல்லுங்க, நான் இங்கே பால் டைல் குடிச்சிட்டு படுத்துறேன். இத்தனை பேர் பார்த்து தைரியமா கேக்குறேன். ஃபாதர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்பதான் அந்த லைட்டிங் வந்து முகத்துல. ஃபாதர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபாதர் எந்த சிங்கம் வேட்டையாடும்? ஆமா, காலையில அவர் தான் காட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தார். Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then.